திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதர. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் மிகச் சிறப்பாக இணைந்து நகர்த்தி வருகின்ற இந்த அற்புதமான திருமந்திர ஞான வேள்வியில் இன்றைய தினம் நாம் இரண்டாம் தந்திரத்தினுடைய துவக்க பகுதியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த திருமந்திரம் ஒரு அற்புதமான ஞான நூல். சொல்லப்போனால் திருமந்திரத்தை தவிர ஏனைய நூல்கள் போல் மற்ற சமயங்களிலே நூல்கள் உண்டு, தோத்திரங்கள் உண்டு, சாத்திர விளக்கங்கள் உண்டு. ஆனால் திருமந்திரம் போல் ஒரு நூல் 5 கண்டத்தில் எந்த மொழியிலையும் எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு அற்புதமான நூல் தமிழில் மட்டுமே, சைவ சமயத்திற்கு மட்டுமே அமைந்திருக்கிற ஒரு ஞான நூல். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த உலகியலையும் ஆன்மீக இயலையும் இணைக்கக்கூடிய பாலம் மற்ற சமயங்களில் அந்த லிங்க் அது கொஞ்சம் வீக். நாம் உலகியலில் எவ்வளோ % இருக்கணும், ஆன்மீகத்தில் எவ்வளோ % இருக்கணும். ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் சாமி சாமி சாமின்னு பின்னாலேயே போகிறதா, இல்லை எப்போ பார்த்தாலும் காசு 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 காசுன்ட்டு அதுக்கு பின்னாடியே போகிறதா, இல்லை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணுன்னா இதை எப்படி எவ்வளோ தூரம் போகணும், அது எவ்வளோ தூரம் போகணும், இதை எப்போ வேணுங்கிறப்ப வச்சுக்கணும், அதை எப்போ வேணுங்கிற போது வச்சுக்கணும், இது எப்போ தேவைப்படுகிற போது பயன்படுத்தணும், அது எப்போ தேவைப்படுகிற போது பயன்படுத்தணும். இது ஒரு பெரிய டைலமா நமக்கு. நம்முடைய அன்றாட வாழ்விலேயும் சரி, நம்முடைய வாழ்விலையும் சரி, நமக்கு இது ஒரு சமயத்தில் இது என்ன இப்போ சாமின்னு சொல்லி இந்த பிரச்சனையை பார்க்கிறதா, இல்லை இதெல்லாம் சமாச்சாரம், இதெல்லாம் அப்புறம் முதல்ல என்ன நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்ன சமாச்சாரம், இதுக்கு இது ஒத்து வருமானு பார்த்து செய்கிறதா என்று பார்க்கிற பொழுது நமக்கு பல பிரச்சனைகளில் சரியான முடிவு நமக்கு கிடைக்காது. கண்ணை மூடிக்கிட்டு போவது சமயம் அல்ல. 5 புலன்களும் சொல்லுகிற அறிவுறுத்துகிற செய்திகளை எல்லாம் தடை போட்டு நிறுத்தி தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒன்று பின்னால் கண்ணை மூடிட்டு அப்படியே பின்னால் போகிறது அல்ல ஆன்மீகம், சமயங்கிறது. எது உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் அன்றாட உலக பிரச்சனைகளில் நல்ல தீர்வை தருமோ அதுதான் உண்மையான ஆன்மீகம், உண்மையான சமயம். அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழி சொல்கிறது இல்லை, அது எஸ்கேபிசம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இன்றைக்கி, இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவான், சில உயர்ந்த கடைகளுக்கு போயிடுவான். உயர்ந்த கடை என்ன தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இது ஞாபகம் இது குடித்தல்னு உடனே காப்பி ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. கேட்டால் என்ன சொல்கிறான், பிரச்சனை சார் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். அது ஒரு எஸ்கேபிசம். திரும்ப அது தெளிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப இந்த ப்ராப்ளம் அங்கேயே தான் இருக்கும். அதில் போயிடுவேன், வேணா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும் இவன் முடிச்சுட்டு வர வரைக்கும். வாழ்க்கையில் இப்படி நாம் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த எஸ்கேபிசம் மாதிரி இந்த ஆன்மீகமும் ஒரு எஸ்கேபிசமா? சரி, வீட்டில் தான் தொல்லை தாங்க முடியல, அங்கேயாவது போய் திருமந்திரத்தில் உட்காந்துட்டு வரலாம். இது பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக இருக்கு. இன்னும் சில பேர் இருக்காங்க, வீட்டில் இருந்தால் வேலை கொடுப்பாங்க, வேற எங்கேயாவது போனாலும் சொன்னாலும் வம்பு. நான் சாமி இது சொல்கிறாங்க கேட்க போகிறேன்னா பயந்துருவாங்க வேற. சரி சரி, அதை வேற தடுத்தா சாமி கண்ணை குத்திருமோ நம்மள. சரி போ போ என்னவோ சொல்லிட்டு போகிறேன், அவங்க இடையே தப்பிச்சுக்கிறதுக்காக வரமா. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது
இந்த நமக்கு ஒரு பெரிய தீர்வு இந்த ஆன்மீகத்தில் நமக்கு கிடைக்கணும். இன்னும் பல ஆன்மீகங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு தனி மனிதனுடைய ப்ரொஜெக்ஷன், ஒரு தனி நெறியினுடைய ப்ரொஜெக்ஷன், தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கும் தன்னை காட்டிக் கொள்வதற்கும் தன்னுடைய சூழ்நிலை தன்னுடைய சுயநலம் இது விளம்பரப்படுத்துவதற்காக ஆன்மீகம் என்கிற சொல்லக்கூடிய திரையில் அத்தனையும் செய்து கொண்டிருப்பது. இதை பார்க்கிற பொழுது மற்றவர்களுக்கு எல்லா ஆன்மீகமும் இப்படித்தான், நீ எதுக்கு அங்கே போற என்பது போல ஒரு நிலை. இப்படி பல்வேறு ஒரு பிரச்சனைகள் இருக்கிற ஒரு நிலையில் ஒரே ஒரு நூல் அந்த நூல் இந்த இந்த மாதிரியான அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு பேலன்ஸ்டாக ஒரு மருந்து, ஒரு டேப்லெட்டு, ஒரு சிறப்பு, ஒரு அற்புதமான ஔஷதம் தரக்கூடிய ஒரு நூல் உண்டுன்னா அது இந்த 5 கண்டத்தில் திருமந்திரம் ஒரு நூல் தான் என்பதை நான் ஆணித்தரமாக அடித்து கூறுவேன். அது பிரச்சனையை தள்ளி போட சொல்லி நாங்கள்லாம் ஆஃபீஸில், நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 21 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், பல்வேறு நிலைகளில் வேலை செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துருச்சு, ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படி வந்துருச்சுன்னா நாங்கள் அதுக்கு ஒரு பெரிய மந்திரம் வச்சுருக்கிறோம். என்னன்னு கேட்டால், த பெஸ்ட் சொல்யூஷன் டு எனி ப்ராப்ளம் இஸ் போஸ்ட்போன்மெண்ட். அதுதான் ஒரு சொல்யூஷனாக நாங்கள் வச்சுக்குவோம். சரி இப்போதைக்கு வேண்டாம், அது அப்புறம் பார்ப்போம், தள்ளு, அப்புறமா அது என்னன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், வி எக்ஸ்பெக்ட் எ நேச்சுரல் டெத்து, அப்படியே விட்டோம்னா தானாக போயிடுவது அப்படிங்கிறது நம்முடைய அபிப்பிராயம். இட் வில் மீட்ஸ் இட்ஸ் நேச்சுரல் டெத் அப்படின்னுட்டு ஒரு பிரச்சனையை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தால் அது வாடி இருந்துக்கிட்டே இருந்தால் அப்படியே இருந்து அது மாதிரி ஒரு நாள் அப்படியே விட்டுடும், அப்படியே போயிடும் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த மாதிரி அல்ல. திருமந்திரம் அந்த நூலை நீங்கள் முறையாக பார்க்கணும். அங்கொன்று இங்கொன்றுமா அப்படி இப்படியுமா தொட்டு தடவி. இப்போ திருமந்திரம் பார்க்குற முறையை நான் குறை சொல்கிறேன்னு என்ன நினச்சிக்காதீங்க. நான் எவ்வளோ பெரியவங்களாம் எனக்கு முன்னால் வந்திருக்காங்க, எனக்கு பின்னால் என்ன எத்தனையோ பேர் வரப்போகிறாங்க இல்லீங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலையில் திருமுறைகளில் நம்ம என்ன புதுசாக அப்படி ஒன்றும் இல்லை. திருமந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சொன்னால், நம்முடைய வள்ளல் பெருமான் 2 நூலைத்தான் ரொம்ப கவனமாக கையாண்டார். ஒன்று திருவாசகம், இன்னொன்று திருமந்திரம். கிட்டத்தட்ட அவருடைய கொள்கைகளில் 6ஆம் திருமுறை எடுத்துக்கிட்டாலே சொல்கிறேனே, 6ஆம் திருமுறை அடிப்படை வச்சுக்கிட்டு சன்மார்க்கிகள் இங்கே யாராக இருந்தால் என் மேலே கோச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 6ஆம் திருமுறையில் கிட்டத்தட்ட 75-80% திருமந்திரத்தை அடிப்படையாக கொண்டது தான். திருமந்திரத்திலேருந்து எடுத்த நேரம் அவருக்கு சுவாமிக்கு உடன்பாடு. திருமந்திரத்தில் நிறைய செய்திகள் உடன்பாடு. தோத்திரம் அவர் என்ன அமைப்பில் வச்சுக்கிட்டாருன்னா, மணிவாசகருடைய அமைப்பில் தான் வச்சுக்கிட்டார். தன்னுடைய தோத்திர முறையை, முறையிடுகின்ற முறையை, தன்னுடைய குறையை சொல்லுகின்ற முறையை அப்படியே மணிவாசக பெருமானிடமிருந்து தான் பெற்றுக்கொண்டார். அந்த அழுது பெறுகின்ற நிலையை நினைந்து நினைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் நனைந்துனார அது அப்படியே அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் தான் எடுத்துக்கிட்டார். ஆனால் இந்த சாத்திர கருத்துகளுக்கு, அடிப்படை நிலைகளுக்கு எங்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஐயம் அல்லது ஒரு லிங்க் கிடைக்கல சரியா அப்படிங்கிற பொழுது திருமந்திரம் தான் ரொம்ப தெளிவு. என்ன திருமந்திரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறேன், ஒரு குறை நிகழ்ந்து போச்சு. என்னன்னு கேட்டால், இந்த திருமந்திரத்தினுடைய அமைப்பை பார்த்து, அதனுடைய பெருமையை பார்த்து, காலவட்டத்தில், நாளாவட்டத்தில், காலங்களில் என்ன பண்ணிட்டாங்க, பல திருமூலர்கள் தோன்றி அதில் பாட்டை சேர்த்து விட்டாங்க. என்ன, நமக்கு ஒரு திருமூலரே போதும். என்ன, அப்பவுமே எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான்னுட்டு ஒரு பாட்டை அங்கே ஒன்று இங்கே இப்படி சேர்த்ததுனால நமக்கு மொத்தம் 3000-ஆ 3100-ஆ 3200-ஆ அவரே சொல்கிறார். மூலன் உரை செய்த 3000 தமிழ் அப்படின்னு சொல்கிறார். பல
இதில் இன்னும் ஒரு இது என்னென்னா, சில இடங்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாகவே கூட இருந்திருக்கு. அதையெல்லாம் நம்முடைய ஞானிகள், நமக்கு முன்னால் இருந்த சான்றோர்கள் ரொம்ப அற்புதமாக அதை டீகோடட், அப்படிதான் நான் சொல்லுவேன். நிறைய பாடலை என்கோட் பண்ணி வச்சிருக்கார். நான் என்கோடு டீகோடுன்னு உங்களை பயமுறுத்த விரும்பலை. அது தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு பூடகமாக சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு செய்தியை நேராக சொல்லாமல் ஒரு பூடகமாக. அது இப்போ தானே கணினியில் என்கோடிங்னு சொல்கிறது இல்லையா? டு மெயின்டைன் சீக்ரஸி. இப்போ என்ன பண்ணுறான், அந்த என்கிரிப்டிங் எல்லாமே அது வேற மாதிரி அதை என்கோட் பண்ணுவான். அந்த ரிசீவிங் எண்டில் இருக்கக்கூடிய டீகோடர் மட்டும்தான் அதை டீகோட் பண்ணி அந்த உண்மையான அந்த ரியல் இன்ஃபர்மேஷனை இட் வில் கல் அவுட். அந்த மாதிரி நிறையதை என்கோட் பண்ணி வச்சிருக்காரு. நிறைய என்கோடிங்க. இந்த நிறைய என்கோட் பண்ணதுனால இருந்த ஒரு நன்மையை சொல்றேன். என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களா? நிறைய என்கோடி பண்ணதுனால ஒரே ஒரு நன்மை என்னன்னா, இந்த ஒரு நூலைத்தான் மொழிபெயர்த்து தான் நூல்னு மற்றவன் கொண்டாட முடியாம போச்சு. இது ஒண்ணுமே பண்ண முடியல. மித்த நூல் எல்லாம் நான் உதாரணத்துக்கு பெரிய புராணம் மகாபக்த விஜயன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு நல்ல விஷயங்கள் தானே, அங்க இருக்கிற அடியார்களை பத்தி ஏதோ எழுதி. பட் ரூட் எதுன்னு சொல்லணும் இல்ல, எது அடிப்படையான நூல்னு. முதல் நூல் பெரிய புராணம் தான். இன்னைக்கு புதுச்சேரியில் பெரிய புராண ஆய்வு ஆராய்ச்சி மாநாட்டில் தான் கலந்துக்கிட்டு அடியே வந்தேன். இன்னைக்கு அந்த மாநாட்டில் கலந்துட்டு சுட சுட நேரம் வந்திருக்கிறேன். அங்கே மாநாட ரொம்ப அவசரமாக முடிச்சு, எனக்கு நாளைக்கு தான் நிகழ்ச்சி. அது அவங்கக்கிட்ட கேட்டு எனக்கு இன்றைக்கி வச்சு கொடுங்க, நாளைக்கு எனக்கு நிறையா நிகழ்ச்சிகள் இருக்குது, இங்கே வர முடியாது. நான் வரலன்னு தான் சொன்னேன். ஐயோ வராமல் இருக்கக்கூடாது, நான் மாற்றி தரேன், நீங்கள் இன்றைக்கி வாங்க அப்படின்னார். சரி இன்றைக்கி போனேன். மத்தியானம் வச்சுங்கண்ணார். காலையில் இருக்கணுங்க, எனக்கு சாயந்தரம் மாலையில் 2 நிகழ்ச்சி. என்ன இன்றைக்கி மாலையில் எனக்கு 2 நிகழ்ச்சி. 6 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி, 7 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி. ஆட்டோமேட்டிக்காக 6 மணி நிகழ்ச்சி போயிடுச்சு. நான் வந்ததே இங்கே கிண்டிக்கு வரும்பொழுதே 6:15 ஆயிடுச்சு. இத்தனைக்கும் அங்கே 2:30 மணிக்கு முடிஞ்சுது. உடனே சாப்பிட்டு பஸ் ஏறியும் கூட கிண்டிக்கு வரும்பொழுது 6:30. நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தேன். சரி 6:30 ஒரு நிகழ்ச்சி போச்சு. ஏன்னா அது 6 மணிக்கு அது போனது போட்டோம். 7 மணி நிகழ்ச்சி இங்கே போயிடலாம்னு நினச்சப்போ அபிராமி வந்தாதி. இன்றைக்கி அமாவாசை இல்லையா? அமாவாசை அபிராமி வந்தாதி அந்த இது விழா ஒருத்தர் கொண்டாடுறாங்க. இந்த தடவை என்ன 15-20 நாளைக்கு முன்னாடியே கேட்டு தான் அவங்க போட்டாங்க. நான் போஞ்சேன்னா ஐசிஎஃப் போகணுங்க, நான் 7 மணிக்கு கஷ்டங்க வருது அப்படின்னேன். இன்றைக்கி 6 மணிக்கு வந்துட்டு 7 மணிக்கு போங்கன்னு. நான் முடியலன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில் போக முடியலன்னா வருத்தமாக இருக்குது. நமக்கு வருத்தமாக இருக்குது, அவங்களுக்கும் வருத்தமாக இருக்குது. நான் வந்துட்டேன். இப்போ ஒரு நிகழ்ச்சி போச்சு. 7 மணிக்கு போயிடலாம் கம்ஃபர்டபுளான. 6:30 மணிக்கு கிண்டியில் இருந்தா. கிண்டி மேம்பாலத்திலிருந்து கோயம்பேடு வரைக்கும் நிற்கிது டிராஃபிக். மொத்தமாக இன்ச்சு இன்ச்சான்னு கோயம்பேட்டில் இறங்கி நான் எங்கள் வீட்டில் சொன்னேன். இறங்கினவுடனே வண்டி அங்கேயே நிறுத்தியிருந்தேன். வண்டி போய் சரவணபவனில் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அப்படின்னு வேற அவங்களுக்கு வாக்கெல்லாம் கொடுத்துவிட்டு என்ன இறங்குனா டைமே அங்கேயே 7:35 7:40 ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து ரொம்ப அவசரமாக இங்கே வந்தேன். அன்பர்கள்லாம் காத்திருப்பாங்களே. ஏன்னா நான் உண்மையிலே ஆத்மார்த்தமாக ஒன்று சொல்கிறேன். 6 மணி நிகழ்ச்சியை நான் இழந்ததில் எனக்கு அவ்வளோ வருத்தம் கிடையாது. ஏன்னு சொல்கிறேன், நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. அவங்க கம்பல் பண்ணி வம்பிழுத்து என்னை எப்படியா பேர் போட்டு சொல்லணும்னு பேரை போட்டாங்க. இன்னொன்று அப்படியே நான் 6 மணிக்கு போகலன்னா கூட 7 மணிக்கு மேலே வேற யாரோ பேசுகிறாங்க, அவங்களாம் பேசிக்குவாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. ஒன்று நிகழ்ச்சி ஏன் முக்கியம்னு சொன்னால் 3 விதத்தில் இது முக்கியம். இந்த நூல் ரொம்ப முக்கியம், அதனால முக்கியமான நிகழ்ச்சி. இதை ஏற்பாடு பண்ணுறவங்க ரொம்ப முக்கியமானவங்க, அதனால முக்கியமான நிகழ்ச்சி. 3வது தான் ரொம்ப முக்கியம், இதை கேட்குறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, அதனால இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி இல்லையா? எங்கெங்கே இருந்தோ வராங்க. அது நார்த் மெட்ராஸுக்கு நான் அடிக்கடி வரதில்லை. இது இந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே ஐசிஎஃப் வர மாதிரி எங்களுக்கு ஒரு நாள் கொடுங்க அங்கே அப்படிங்கிறாங்க. நான் யாருக்கும் தரல டேட்டு, என்னால் முடியாதுங்க அப்படின்ட்டு. அங்கே கொடுக்குறீங்களே 2, எங்களுக்கு ஒரு 2 நாள் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. ஆனால் 3 காரணங்களால் இதை தவிர்க்கக்கூடாதுன்னு 8-10 ஆனாலும் சரி 8 ஆனாலும் வந்துடுவேன்னு சொல்லி ஐயாவுக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். ஆக இந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான நிலை, இதை இது அவர் தந்திருக்கிற முறை இருக்கு பாருங்க, அது 9 ஆகமங்களினுடைய பிழிவு. இப்போ சிவாகமங்கள் நமக்கு அதை
படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ அல்லது நமக்கு சொல்லித்தரத்துக்கான சிறப்போ அல்லது நமக்கு அது தெளிவாக தெரிந்து கொள்வதற்குரிய நிலையோ இல்லாத பொழுது அந்த கருத்தை எங்கேருந்து தான் தெரிஞ்சுக்கிறது, அதை நாம் எங்கிருந்து உணர்வு? அத்தனையும் தமிழில் மிக அற்புதமாக நமக்கு வடித்து தந்திருக்கிறார். திருமந்திரத்தில் திருமூலர் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதனுடைய பெரும்பாலான பகுதிகளை அவர் ரொம்ப அற்புதமாக என்கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த என்கோட் பண்ணதை டீகோட் பண்ணுறதுல தான் ரொம்ப வேறுபாடுகள். அப்போ அவங்கவுங்களுக்கு தோணின மாதிரி அதை டீகோட் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் வருது உண்டு. உதாரணமாக இந்த இரண்டாவது தந்திரம் இருக்கு பாருங்க, இது புராண மாற்று தந்திரம்னே பேர் இதுக்கு. இந்த புராணங்கள் முழுவதும் அத்தனை புராணமும் 18 புராணமும் அத்தனை புராணங்களும் சிவபெருமானுடைய பெருமையை பேசுவனவதான். ஆனால் சிவபெருமானுடைய பெருமையை அது எப்படி குறிக்கிறது என்பதை அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். முதல்ல எடுத்தவனையே ஒரு வரலாறு எடுத்துக்கிறார். ஒரு வரலாறு எடுக்கிறார். அது என்ன வரலாறு அப்படின்னு சொன்னால், நாம் ரொம்ப காலங்காலமாக சொல்லி மகிழ்கிற ஒரு வரலாறு. அது என்ன வரலாறு அப்படின்னா, நம்முடைய சிவபெருமானுக்கு பார்வதி கல்யாணம் நிகழ்கிற பொழுது, அப்பொழுது இமயவரம்பன் தன்னுடைய மகளாகிய பார்வதி தேவியை அந்த பெருமாட்டியை திருமணம் செய்து கொடுக்க கைலாயத்தில் அத்தனை பேரும் கூடுகிற பொழுது அங்கே உடனே அது அப்படியே கீழே இறங்கிடுச்சு. பிகாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் வெயிட்டு இல்லையா. பில்டிங்ஸ் டிசைன் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட்டு கான்சன்ட்ரேட்டட் வெயிட் இருந்தால் அதை டிஸ்ட்ரிபியூட்டட் வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணால் தான் பில்டிங்க்கு ஸ்ட்ராங் இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு பேரப்பட் வால் இப்படி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த பேரப்பட் வால் முன்னாடினா அது இப்போ இப்படி முன்னால் நீட்டி இருக்கும்போது வெயிட்டு ஃபுல்லாக அது செல்ஃப் வெயிட்டே நிறையா இருக்கும். இப்போ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த கான்சன்ட்ரேட்டட் வெயிட்டு அப்படின்னு. உதாரணமாக நம்ம வீட்டு மாடி மேலே தண்ணி தொட்டி வைக்கிறோம், 2வது மாடியில் அதாவது 3வது மாடியில் தண்ணி தொட்டி வைக்கிறோம். தண்ணி தொட்டி வச்சிங்கன்னா தண்ணி தொட்டி வைக்கிற அந்த பகுதியில் மட்டும் தண்ணி அவ்வளவு லிட்டர் நிற்கிற பொழுது ஒரு கான்சன்ட்ரேட்டட் வெயிட் அந்த ஒரு பகுதியில் மட்டும் வரும். மித்த பகுதியில் வெயிட் இல்லை, இந்த ஒரு பகுதியில் மட்டும் அவ்வளோ வெயிட் வரும் இல்லைங்களா. அப்போ அந்த வெயிட்டை எடுக்கிறதுக்கு இன்ஜினியர் சரியான டிசைன் பண்ணணும். அதை இந்த இடத்துல கான்சன்ட்ரேட்டட் வெயிட் வரும், அப்போ இந்த இடத்துல பில்லர் கீழே இறக்கணுமா, இந்த வெயிட்டை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து அதை டிசைட் பண்ணுவாங்க. அதை டிஸ்ட்ரிபியூட்டட் வெயிட்டாக பண்ணுவாங்க. இப்போ கைலாயத்தில் ஒரு பக்கம் இறங்கிடுச்சு, இன்னொரு பக்கம் தூக்கிடுச்சு அப்படிங்கிறத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை சொன்னால் இப்போ புராணத்தை மட்டும் படிக்கிறவங்க அப்படியா அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம். அப்புறம் என்ன, இந்த பக்கம் எல்லாம் இறங்கிடுச்சு, அந்த பக்கம் மேலே தூக்கிடுச்சு, சவுத்தில் இருக்கிறதெல்லாம் மேலே போயிடுச்சு. சவுத்தில் அவங்கவுங்க டக்குன்னு சவுத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஈஸியாக ஒரே ஜம்பில் எல்லாம் சொர்க்கலோகம் போயிட்டாங்க. அவங்களுக்கு வேற இதே தேவைப்படலை, புண்ணியம் செஞ்சு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இது இப்படி கீழே இறங்கிடுச்சு, அது அப்படி மேலே ஏறணுன்னு ஆளாளுக்கு எல்லாம் அமரலோகம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஓ அப்படியா அப்படின்னு நானும் நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நம்ம பையன் கேட்பானா? அவன் உடனே அங்கேருந்து அட்லாஸை தூக்கிட்டு வந்துடுவான். இப்படி, அப்பா இங்கே பாருங்கப்பா, என்னடா இதுதான் சோலார் ஃபேமிலி, இங்கே சன் இருக்கு, இங்கே 3 இருக்கு, இங்கே எர்த்து இருக்கு, எங்கப்பா கீழே இறங்கி எங்கப்பா மேலே ஏறும்னு கேட்பான். என்ன பதில் சொல்றது இல்லைங்களா? இப்போ நானே படிச்சிருக்கிறேன். எர்த்து ஒரு ஸ்பெரிக்கலாக இருக்கிற பொழுது அதில் ஒரு பக்கம் வெயிட் ஏறி இன்னொரு பக்கம் தூக்குங்கிறது ஒரு ஃப்ளாட் சர்ஃபஸுக்கு தான் அது ஒத்து வரும். வேணா ஒரு பக்கம் வெயிட் ஜாஸ்தியா ஸ்கிட் ஆகும்னு வேணா சொல்லலாமே தவிர அது எப்படி ஒரு பக்கம் தூக்கி ஒரு பக்கம் இறங்குங்கிறது இல்லையா. நல்ல கவனமாக கேளுங்க. இந்த ப்ராப்ளத்தை வேற யாருமே டிஸ்கஸ் பண்ணல. கந்த புராணம் வருது, எல்லாத்துலேயும் வருது. ஆனால் திருமூலர் இருக்கார, அவர் தான் பாருங்க, ஹி கம்ஸ் டு அவர் ரெஸ்கியூ. ரொம்ப பிரமாதமாக அதை டீல் பண்ணுறார் இந்த பிரச்சனையை. இதைத்தான் முதல்ல எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு சைவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானவர் யாருன்னு கேட்டால் அகத்தியர் அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார். நம்ம அகத்தியரை இக்னோர் பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது.
அகத்தியருடைய அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன், அகத்தியரப்பட்ட பல்வேறு விதமான தெளிவுகள், தெளிவின்மை. அகத்தியர் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சும்மா சொல்லுங்க, டக்குன்னு அகத்தியர் என்ன ஞாபகம் வரும்? பார்த்தீங்களா, கரெக்டாக சொன்னார். அகத்தியர் குள்ளமா இருக்கார், ரைட்டு. ஒரு குறுமுனி, குறுமுனி குள்ளமா இருக்கார். ரியல் ஃபேக்ட் என்னன்னு கேட்டா, எல்லாருமே என்ன நார்மினல் ஹைட்டோ அந்த நார்மல் ஹைட்ல இருந்தவர் தான் அகத்தியர். இஸ் நாட் ஷார்ட். சித்தர்கள்ல அகத்தியர் ரொம்ப முக்கியமானவர், உங்களுக்கு தெரியும். அவரை பற்றி ஆய்வு நான் ஒரு இடத்துல 3 நாள் பேசியிருக்கேன், வெறும் அகத்தியரை பற்றி மட்டுமே. அகத்திய சித்தரை பற்றி பேச சொன்னாங்க ஒரு இடத்துல, அகத்தியரை பற்றி மட்டுமே பேசியிருக்கேன் 3 நாள். நிரம்ப செய்திகள் அதுக்காக திரட்டி எடுத்து, என்ன எங்கள் வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, வேறு வேலை என்ன அவருக்கு அப்படிம்பாங்க. என்ன அதுக்காக திரட்டி எடுத்து போட்டால் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள். அவருக்கு 49 மாணவர்கள், அதில் பொன்னரங்கங்கிறவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாணவர். அவர் அகத்தியர் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காரு அந்த காலத்திலேயே. அவர் சர்ஜரி பண்ண விவரங்கள்லாம் இருக்கு. சரி சரி, அகத்தியரை பற்றி அப்புறம் பேசுவோம் ஒரு நாள், அது தனியாக பேசுவோம். இங்கே அகத்தியரை நமக்கு ஒரு தெளிவாக காட்டுறார் நம்முடைய திருமூலர். இந்த வரலாறுங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சிம்பாலிக்காக ஒரு கதையை சொன்னாங்க, புராணம் சொன்னான்னு சொன்னால், அந்த புராணத்தை எந்த வயசு வரைக்கும் கேட்கணுமோ அந்த வயசு வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா புராணத்தில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு புராணத்தை விட்டுரும். ஏதோ அந்த பக்கம் இந்த பக்கம் மகிழ்ச்சியாக ஓடுறதுக்காக உனக்கு 3 சக்கரை செய்ய வேண்டி உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தார். எத்தனை வயசில்? ஒரு 7 வயசு 8 வயசில் வாங்கி கொடுத்தார். வாஸ்தவம் தான், அது 7-8 வயசுக்கு பொருத்தமாக இருக்கும். யூ வில் பி ஃபீலிங் மோர் ஹாப்பி டு டிரைவ் இட். அது அங்கே இங்கேமா போட்டு ஓட்டிக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு கடைக்கு போகிறதா இருந்தால் கூட இந்த டிராஃபிக்கில் அந்த 3 சக்கர வண்டி எடுத்து கிருன்னு ஓட்டிகிட்டு போய், அது வரைக்கும் கடைக்கு போடான்னா போகவே மாட்டான். இந்த சைக்கிள் வாங்கின ஜோரில், அம்மா எதாவது கடைக்கு போகணுமா, ஏதாவது கடைக்கு 3 வீலர் என்ன 2 வீலர் வாங்கி கொடுத்தாலே, சின்ன அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தாலே போதும் இல்லையா? ரொம்ப ஆர்வமாக போவான். ஒரு மாதத்துக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ அந்த வண்டியினுடைய தத்துவம் இது வரைக்கும் செல்லும். இப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது ஒரு கார், நான் பெங்களூர் போயிருந்தேன். என் பேரன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாத்தா, தாத்தா யூ ஜஸ்ட் சி அப்படின்னு சொல்லி ஒரு பையன் காட்டுறான். பார்த்தா அதில் ஒரு 22-23 கார் இருக்கு, சின்ன சின்ன காராக இங்கே வச்சிருக்கிறான். ஏகப்பட்ட கார். என்னடா என்ன, ஆல் ஆர் மைன் அப்படிங்கிறான். எல்லாம் என்னுடைய கார் தாத்தா அப்படின்னா. ஓ சரிடா அப்படின்னு. எதுக்குடா, ஒய் டு யூ ஹேவ் ஆல் திஸ் கார்ஸ் அப்படின்னு கேட்டேன். மண்டே ஐ வில் கோ பை திஸ் கார், டியூஸ்டே ஐ வில் கோ பை திஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படி காட்டுறான் அவன். ஹி இமேஜின்ஸ் ஹிம்செல்ஃப். அவன் கற்பனை பண்ணிக்கிறான் இப்படி ஒவ்வொரு கார்லையும். பெரியவன் ஆனதுக்கப்புறம் இதே பையன் அவங்க கையில் கொடுத்து, இதெல்லாம் உன் காரா, மண்டே இதில் போடா அப்படின்னா எக்கிடுவான். ஒரே எக்கா. அதை வச்சுப்போன இல்லை. சின்ன வயசில் நாம் கேட்கும் பொழுது உதவுகிற புராணங்கள் அப்போது நமக்கு அதை பற்றி ஒரு கான்செப்டை புரிந்து கொள்வதற்காக, காரணம் என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக, அந்த ஆனந்தத்தை அப்போது அடைவதற்காக நமக்கு தரப்பட்ட ஒரு டூலே தவிர, நம்முடைய ஆன்ம அறிவு, ஆன்மீக ஞானம் வளர்ந்த நிலையில அதற்குள்ளே பொதிந்து கிடக்கிற தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு நிச்சயமாக வர வேண்டும் என்பதுதான் திருமூலர் நமக்கு அறிவுறுத்துகிற செய்தி. நடுவு நிலாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன. நடுவு நிலாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன. ஈசன் நடுவுள அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்கிரு என்றானே. முடுகிய வையத்து முன்னிரு என்றானே. இவருங்க தேவர்கள் எல்லாம் போய் சொன்னார்களாம். என்ன சொன்னார்கள்? நடுவு நிலாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது. என்ன டெக்னிக்கலா பேசுறாரு பாருங்க. இந்த உலகமானது நடுவு நில்லாமல் சரிந்து கொண்டிருக்கிறது என்று
தேவர்கள் எல்லாம் சென்று பெருமானிடம் விண்ணப்பித்தார்கள். இந்த புராணத்து வரலாற்றினுடைய ரிசல்ட்டை சொன்னாரே தவிர இது எதுக்காக இந்த புராணத்தை சொல்லல அவரு. ஏன்னா தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன சொன்னாரா? நடுவுல அங்கி அகத்திய நீ போய். இப்ப பேர் சொல்றாரு பாருங்க, என்ன பேரா? அகத்தியன்னு பேரு. எதுக்கு அவருக்கு அகத்தியன்னு பேர் அப்படிங்கிற காரண விளக்கம் சொல்றார். எந்த நூலிலும் சொல்லல. அகத்தியன் என்று சொன்னால் அது அகத்தீயன், அகத்திலே சிவசோதியாக இருக்கக்கூடிய சிவத்தீயை வளர்த்தவர் என்பதனாலே அவருக்கு அகத்தீயர் என்று பெயர். புரியுதுங்களா? நடுவுல அங்கி, அங்கினா சோதி நெருப்பு. நடுவுல அங்கி அகத்திய, அகத்தில் தீ உடையவன். அகம் என்பது இந்த பகுதி. இங்கே சோதி ரூபத்திலே அவரே முனிவர் வெளியிலையும் தீ வளர்த்தார், உள்ளேயும் தீ வளர்ப்பார். அகத்தேயும் புறத்தேயும் தீ வளர்க்கிறோம். அகத்தேயும் புறத்தேயும் தீ வளர்க்கின்ற அகத்தியன் புறத்தே உலக நன்மைக்காகவும் அகத்தே தன்னை பண்படுத்திக் கொள்வதற்காகவும். சொற்பொழிவாளர்கள் எல்லாரும் தங்களையும் பண்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு 10 நிமிஷம் செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மணி நேரமாவது நான் என்னை தூய்மைப்படுத்திக்கணும். இல்லைன்னா நிற்காது. அது இல்லை நிற்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஜோசியர் யார் அப்படின்னு கேட்டால், சிறந்த ஜோதிடர் யாருன்னு கேட்டால், அவர் சொல்லுகிற ஜோதிடர் ஒரு நாளைக்கு குறைந்தது எவ்வளவு நேரம் பூசை செய்கிறார் என்பதை பொறுத்து தான் அவருடைய வாக்கு பலிதமாகும். இல்லைன்னா பலிதமாகாது. சும்மா சயின்ஸ் மாதிரி புக்கை ரெஃபர் பண்ணி 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 அவர் ஜோசியம் சொன்னால் சரிப்பட்டு வராது. கிட்டத்தட்ட அவர் 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு பூசை செய்தால் அவர் மிகச்சிறந்த சோதிட நிபுணராக விளங்குவார். வார்த்தை பலிக்கணும். அந்த சயின்ஸ் பிரகாரம் தானே சொல்கிறேன்னு இல்லை, அந்த சொல்லுகிற சொற்கள் பலிக்கணும்னா அதற்குரிய இது பண்ணிக்கணும். இன்னும் சொல்லட்டுமா? ஒரு நாளைக்கு 20 பேரை டாக்டர் பார்க்குறாருன்னு சொன்னால், பேஷண்ட் வரும்போது இவரே லொக்குன்னு இரும்பி வாங்க என்ன உடம்புக்கு அப்படின்னாருண்ணா, இல்லை டாக்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கிற தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். நல்ல மருந்தா சாப்பிட்டு ஒரு டாக்டர் பாருங்கட்டு கிளம்பி போயிடுவான் பேஷண்ட்டு, இல்லையா? அதானே. அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஆன்மீகமாக ஒரு திருமணத்தில் ஒரு சமாச்சாரத்தை எடுத்து சொல்லணும்னா முதல்ல நான் மென்டலி பேலன்ஸ்டாக இருக்கணும், நான் முதல்ல மென்டலி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், இல்லைங்களா? அப்போ தானே அது சொல்ல முடியும், சொல்லணும். அப்போ எல்லாரும் அந்த 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 நிலையில் தன்னை பக்குவப்படுத்திக்கணும். நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது, எல்லாமே எப்பவுமே தெரியாது. இது கொடுத்துருக்க சிஸ்டம் இருக்கு பாருங்க, இது எப்போ ஃபெயில் ஆகும்னு தெரியாது. இது அப்படிப்பட்ட சிஸ்டம் தான் கொடுத்துருக்காரு. ஏதோ இதை நம்பி வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் நம்ம. இது எப்போ பிரேக் டவுன் ஆகும், எப்போ பெட்ரோல் தீரும், எப்போ பஞ்சர் ஆகும், இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நம்பி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் வண்டியை, அப்படித்தானே? அப்போ இந்த தூய்மை, இந்த உடம்பு தூய்மைங்கிறது உடல் தூய்மை, மன தூய்மை, இதெல்லாம் சிவபூசையில் தான் வரும். சிவபூசையை வேள்வி செய்து சிவபூசை செய்யலாம், வேள்வி செய்யாமலேயும் சிவபூசை செய்யலாம். இவர் வேள்வி செய்து சிவபூசை செய்கிறவர். அகத்தேயும் புறத்தேயும் தீ, புறத்தே வேள்வி செய்து தீ வளர்த்து பூசை செய்கிறார்னா தன்னுடைய நிலத்திற்கு இல்ல, உலகம் வாழ வேண்டும், உயிர்கள் உய்ய வேண்டும், எல்லோரும் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக செய்கிற பூசை. அவரை பார்த்து சொன்னார் சுவாமி, நீ போய் நடுவு நிலாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது, முடுகிய வையத்து முன் இரு என்றானே. அதாவது எவ்வப்பொழுதெல்லாம் ஒரு சுணக்கம் ஆன்மீகத்திலே நிகழ்கிறதோ, ஒரு சுணக்கம் ஆன்மீகத்தில் நிகழ்கிறதோ, அவ்வப்பொழுதெல்லாம் அந்த வேதாகமங்களுக்கும் மற்றவற்றிற்கும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நிலையும் கொடுப்பார் சுவாமி. அப்படி கொடுக்கிற பொழுது அந்த புத்துணர்ச்சி, அந்த வேதாகமங்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உண்மைகள், இறைவன் இந்த உலகத்து உயிர்கள் எப்படி இயங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அமைத்திருக்கிறானோ
அந்த நிலைக்கு அது வருகிற வரைக்கும் வாத்தியார் தனக்கு தெரிந்ததை மாணவனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அளவு வரைக்கும் சொல்லி தருவார் இல்லைங்களா? அதானே பாடங்கிறது. தனக்கு தெரிஞ்ச அதுபோல இந்த உலகத்து உயிர்கள் எப்படி உய்ய வேண்டும், எப்படி இவைகள் பண்பட வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறானோ அது வரைக்கும் அந்த ட்ரைனிங் தொடரும். அதுக்காக அவ்வப்பொழுது அதில் சீர்கேடு வருமானால் ஒருத்தர் அனுப்புவார். அதில் சைவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி என்னன்னா, இறைவன் தானாக நேராக வரதில்லை. ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்து வரமாட்டான். அவன் நல்ல ஆன்மாக்களை மட்டும்தான் அனுப்புவான். அப்படி அனுப்ப பெற்றவர்கள் நமக்கு தெரிந்த ரொம்ப முன்னால இருந்த ஒருவர் அகத்தியர் அப்படின்னு சொல்றார். அகத்தியருக்கு அப்புறம் எத்தனையோ பேர் வந்துட்டாங்க. அப்படி அகத்தியரை அவர் அனுப்பிச்சார். அகத்தியரும் திருமூலரும் நண்பர்கள். அதாவது சமகாலத்தில் ஆகமங்களை ஒன்றாக கற்றுக்கொண்டவர்கள். நந்தியம் பெருமானிடம் 2 பேருமே மாணவர்களாக இருந்தவர்கள். அதனால இன்னும் சொல்ல போனால் கிளாஸ்மேட்டு 2 பேரும். இந்த கிளாஸ்மேட்டுங்கிறதுனால பாருங்க, எடுத்தவனையே புராணத்தில் முதல்ல அவர் அகத்தியரை பற்றி தான் சொல்றார். இன்னும் சொல்ல போனால் சேக்கிடார் புராணத்தில் பார்த்தீங்கன்னா திருமூலர் எதுக்காக வந்தார் அங்கே இருந்துன்னா அகத்தியரை பார்க்கறதுக்கு தான் வந்தார். அப்போ வந்தப்பதான் இதை பாடினார் இல்லையா? அவர் அகத்தியரை புதியமலைக்கு போனவர் இங்கே செட்டில் ஆயிட்டார். அவர் யாரு? அகத்தியர். சிவனை கூப்பிட்டு பார்த்தா வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு வாப்பாடினாரு. இல்லை நான் இங்கே இருந்துக்கிறேன், சௌக்கியமா இருக்கு, இங்கே இருந்துக்கிறேன். பாதி பேர் தமிழ்நாடு வந்தால் போகிறதே கிடையாது நார்த்துக்கு, இங்கே செட்டில் ஆயிடுறான். அங்கே போனா புடுகலாம் இருக்குப்பா பாரு, இங்கே இருந்துடலாம் பேசாம, அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பேர் இங்கே இருந்தார். அது மாதிரி அப்பவே ஆரம்பிச்சிட்டார் அவர். அப்படி இருந்துட்டார் அவர். அப்படி அவர் அந்த இருந்த பொழுது இந்த உலக நன்மைக்காக நிரம்ப செய்திருக்கார். இன்னும் சொல்ல போன அடிப்படையாக தமிழ்ல இலக்கணமே இல்லை. அப்ப அகத்தியர் தான் முதல்ல இலக்கணம். நல்லா ஆய்ந்து பார்த்தா நிரம்ப நூல்கள் கடல் கொண்டு போய்விட்டது. அப்ப கடல் கொண்டு போன உடனே தமிழ்ல நூல்கள் இல்லை சரியா. இன்னும் தமிழ்ல நூல்கள் பின்னால வரணும் இல்லையா? பின்னால வரணும். ஒரு ஊர் வரப்போகுதுன்னா முதல்ல என்ன செய்யணும்? அங்க முதல்ல ரோடுகளெல்லாம் போட்டு அங்க தண்ணி வசதியெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சா தானே அங்க ஊர் வரும். அதுபோல இந்த தமிழில் திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய தேவார திருவாசகம்லாம் வர வேண்டும் என்பதற்காக தமிழை பலப்படுத்துவதற்கு முதலேயே அகத்தியரை அனுப்பிச்சு வச்சுட்டார். அப்படி வந்தவர் தான் அகத்தியர். அகத்தியர் முதல்ல இலக்கணம் பண்ணி அப்புறம் தொல்காப்பியர் இலக்கணம் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி வருது. எனவே அகத்தியரை அனுப்பிச்சு இந்த சமம் இல்லாமல் தாழ்ந்து போய் கிடக்கிற இந்த தமிழ் நிலையை மேலே உயர்த்துவதற்கு அனுப்பிச்சார். அவர் இதை செஞ்சார். அவருக்கு தமிழ்ல ஆரம்பத்தில் இருக்கிற நிலையெல்லாம் சொல்லி கொடுத்தாராம். யாரு? சிவபெருமான். முதல்ல இவர் சொல்லிக்க, நாங்கள் போனால் எனக்கு மொழியே தெரியாதே, எனக்கு அங்கே அனுப்புறீங்களான்னு. அவ்வளோதானே, உட்கார நான் சொல்லித்தரேன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2.5 நாடிகளில் தமிழ் கற்றுக் கொடுத்துட்டாராம். யாரு? சிவபெருமான். யாருக்கு? இது ஆசிரியரோட திறமை இல்லை, ஸ்டூடெண்டோட திறமை. பிரைட்டா ஸ்டூடெண்ட் தான் வச்சுக்கீங்க. நான் சொல்லியிருக்கேன் தெரியல. ஒருத்தர் டியூஷன் படிச்சுக்கிட்டான் ஒரு பையன் வாத்தியார்கிட்ட. அவனா படிக்கல, அவங்க அப்பம் கொடுத்த தொல்லை தாங்க முடியாம போய் டியூஷன் கற்றுக்க. ஒரு நாள் டியூஷன் அதை சொல்லிகிட்டே இருந்த வரைக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அவர் என்ன பண்ணார், டேய் இந்த பாடத்தை படிச்சுக்கிட்டே என்ன என்ன அப்படின்ட்டு படுத்தார். படுத்த உடனே தலைவணி பார்த்தாரு, கிடைக்கல. டே கொஞ்சம் அப்படி 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 உட்கார்றான்னார். உட்கார்ந்தவன் மடியிலே தலை வச்சு தூக்கிட்டார். இவன் பையன் கையில் புத்தகத்தை கொடுத்தாரு. இவன் இப்படியே படிப்பானவன், இவர் பார்த்தாலே படிக்க மாட்டான். இப்படியே பார்த்தான், சரி நல்லா தூங்குறாருன்னு இருந்தான். திடீர்னு அந்த பக்கம் ஒரு தேள் வந்துருச்சு. இந்த தேளை பார்த்தோன்னே என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்க வந்துருச்சு. இவன் எந்திரிச்சிருவாரோ பாவம் தூங்குறாருன்னு கிட்டக்க வந்துருச்சு. கிட்டக்கையும் வந்துருச்சு. இவன் என்ன பண்ணுன்னு தெரியல, லொட்டுன்னு போட்டுருச்சு. வலி தாங்க முடியல, அப்படியே பொறுத்துக்கிட்டு இருக்கிறான். கண்லேருந்து தண்ணி கடன்னு போட்டு, இந்த கண்லேருந்து கொஞ்சம் தண்ணி இருக்கு பாருங்க. ஒரு மடியில் படுத்திருந்த பிறகு அவர் மேலே சொட்டு விழுந்துருச்சு. என்னடா தண்ணி ஊற்றுதுன்னு டக்குன்னு முடிச்சிட்டார். என்னடா கண்ணில் தண்ணின்னு தேட போத்தார். அட பாவி, ஏண்டா தேள் வந்திருக்கு, ஏண்டா என்னை எழுப்பக்கூடாது. சார் எழுந்திரிச்சா பாடம் நடத்துவீங்களா சார்னா? என்ன தேள் படாலும் கடிக்கட்டும், ஓ கடி தாங்க முடியலப்பா சாமி.
இப்படி ஸ்டூடெண்ட் வாத்தியார் இருந்தா அவருக்கு கிடைச்ச ஸ்டூடெண்ட் அப்படி அகத்தியர் பெட்ரோல் மாதிரி டக்கு டக்குன்னு பத்துச்சு. இங்க வந்து அவர்கிட்ட பிரிலிமினரியா வாங்கிட்டு வந்து தான் இங்க தமிழில் அத்தனை செஞ்சார். ஆனா அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கோர்ஸ் எடுத்திருக்காரு. யாரு? அகத்தியர். ஆஹா, இது ரொம்ப அற்புதமான மொழி, இதுல கொஞ்சம் ஸ்பெஷல் கோர்ஸ் எடுக்கணும், கொஞ்சம் டிகிரி லெவலுக்கு டாக்டரேட் லெவலுக்கு பண்ணணும்ட்டு அதுக்கு தகுந்தமா ஆசிரியரை பார்த்தார். அந்த ஆசிரியர் தான் முருகப்பெருமான். அவர் தான் அவருக்கு தமிழ் போதிச்ச இரண்டாவது ஆசிரியர். முருகப்பெருமான் ரொம்ப பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் வாத்தியாரா இருந்திருக்கார். அகத்தியருக்கு அவர் தான் வாத்தியார். நம்ம அருணகிரிநாதருக்கு முன்னால நம்ம நக்கீரருக்கு அவர் தான் வாத்தியார். அவர் சொல்றாரு, அருணகிரிநாதர், நீ வந்து உலகாம் ஓப்ப என்றும் அருளால் அளிக்க உகந்த பெரியோனே அப்படிங்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். உலகம் ஓப்ப என்றும் அருளால் அளிக்க உகந்த பெரியோனே, நீ உலகம் ஓப்பன்னு எடுத்து கொடுத்த. ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா? நக்கீரருக்கு கனிவாய் இலக்கணங்கள் இயல்பு ஓதி, இலக்கண இயல்பெல்லாம் எடுத்து நக்கீரருக்கு கிளாஸ் எடுத்தாராம். யாருக்கு? சொல் பிரபந்தம் உலக்கீரனுக்கு உகந்து மலர்வாய் இலக்கணங்கள் இயல்பு ஓதி. சொல் பிரபந்தம் உள்ள கீரன் தான். சொல் பிரபந்தம் உள்ள கீரை. அதாவது சார், இவர் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சார், டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கார். இப்போதான் என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கார். டியூஷன் எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கார். இப்போ தான் நாங்கள் 16ஆம் வாய்ப்பாடு பெருக்கல் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அவருக்கு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவர் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கார் மேத்ஸில். இப்போ தான் 16ஆவது வாய்ப்பாடு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்தது 17, 18, 19ஆவது வாய்ப்பாடு. நேற்று 12, 13 முடிச்சிட்டாரு. அப்படின்னா என்ன 12ஆம் வாய்ப்பாடு? அப்புறம் என்ன இவர் பெரிய ஆளு? டாக்டரேட் பண்ணுறாங்களோ 16ஆம் வாய்ப்பாடு தெரியாதா? ரொம்ப பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் 16ஆம் வாய்ப்பாடு தகராறு தான், அது வேற விஷயம். எங்கள் கிளாஸ்லேயே யார் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு சொன்னால் 10ஆம் வாய்ப்பாடு வரவன் தான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். ஏன்னா வரிசையாக சொல்லுவார் வாத்தியார். அவன் பாட்டி 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு, 5ஆம் வாய்ப்பாடு வந்துகிட்டே இருக்கும், முடிச்சுக்கிட்டே போகும். இவன் வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டுவான். ஏன்னா இவர் எப்போ ஸ்டாப் பண்ணுவாருன்னு தெரியாது. அவர் உடனே 9, 8, 72 நிறுத்து, நீ ஆரம்பி, 10, 8, 80, 11, 88, 12, 96 அப்படின்னு ஆரம்பிக்கணும். அப்புறம் எப்போ ஸ்டாப் பண்ணணும் தெரியும். இப்படி ஸ்டாப் பண்ணும்போது பக்கு பக்கு பக்குங்கிறோம். இவனுக்கு ரொம்ப ஆசையாக எதிர்ப்பான். டக்குன்னு சேரும். நீ 10ஆம் வாய்ப்படுத்து, ஒரு 10, 10, 20, 20 3 குஷியை பார்க்கறது அவனுக்கு. அங்கே இருக்கிறவங்க பெருமையாக அவரை பார்த்துக்குவான். 20, 20, 3, 10, 30, 4, 10, 40, 5, 10, 50. வாழ்க்கையிலேயே ரொம்ப பாவம் பண்ணவனுக்கு 13ஆம் வாய்ப்பாடு வந்து சேர்த்துடும். அப்போ முகத்தை பார்க்கணுமே, ஒரு படி விளக்கெண்ணை குடிச்ச மாதிரி, ஒரு 13, 13, 13, 26 அப்படி மனசுலேயே கூட்டிகிட்டு வருவான். ஏங்க வாய்ப்பாடு தெரியாதவருக்கா PhD இல்லை சொல்றாரு. சொல் பிரபந்தம் உலக்கீரனா, எல்லா பிரபந்தம் பாடக்கூடிய வல்லவனாக இருக்கிறவனுக்கு முருகப்பெருமான் மலர்வாய் இலக்கணங்கள் இயல்பு ஓதினா என்னங்க அர்த்தம்? இலக்கணம்லாம் சொல்லி கொடுத்தேன். என்ன இலக்கணம் தெரியாமையா பிரபந்தம் பண்ணாரு? இல்ல, அது என்னன்னா நக்கீரர் ட்ரெண்ட் செட்டர். அது வரைக்கும் தமிழ்ல அரசர்களையும் வள்ளல்களையும் மற்றவர்களையும் பாடி 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 தமிழை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நக்கீரர்கிட்ட வந்து தான் தமிழை மனமாற்றம் பண்ணி, டேய் அரசனை பாடினதெல்லாம் போதுண்டா, செத்து போகிற அரசனை பாடினேன்னா உன் தமிழும் செத்து போகும். அவன் செத்ததுக்கப்புறம் சாகா கடவுளை பற்றி நீ பாடினாய் என்று சொன்னால் உன்னுடைய தமிழும் சாகா தமிழாக இருக்கும் என்று காட்டியவர் நக்கீரர். அந்த முதலாக அவர் பாடின முதல் பாட்டு அந்த 10 பாட்டிலையும் இருக்கு. 14 கணக்கில் சொல்லக்கூடிய அந்த முதல் பாடலாக இருக்கக்கூடிய நம்முடைய திருமுருகாட்டப்பட 11ஆம் திருமுறையிலையும் ஒரு பாடலாக இருக்கு. அதுதான் நம்முடைய தமிழில் எழுந்த முதல் பக்தி நூல், முழுமையான நூல். அது வரைக்கும் சங்கத்தமிழில் புறநானூறு அகநானூறு அங்கொன்னு இங்கொன்னுமா சிவனை பற்றி, திருமாலை பற்றி, முருகரை பற்றி இப்படிலாம் வரும். ஆனால் முழு நூலாக கிடையாது. முழு நூலாக வந்தது நக்கீரருடைய முதல் திருமுருகாட்டுப்படம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதனால இந்த இறைவனை பற்றிய பாடுகின்ற அந்த பாடல் அமைப்பிற்கு அமைப்பு முறை சொல்லி கொடுத்தானா முருகப்பெருமான். அதை சொல்லுகிறார்.
கடிமா மலர்க்குள் இன்பம் உளவேரிகக்கு நண்பு தருமா கடப்பமைந்த தொடை மாலை கணமேறு ஒத்திடும் பனிருமா புயத்தனிந்த கருணாகர பிரசண்ட கதிர்வேல வடிவார் குரத்தி தன் புனடி மீது நித்த முதன் முடியானது உற்றுகந்து மகிழ்வோனே மலர்வாய் இலக்கணங்கள் இயல்போதி அடிபோனை சொற்கிணங்க உலகாமு ஒப்ப என்றுன் அருளால் அளிக்க உகந்த பெரியோனே. ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். நக்கீரருக்கு நீ உலகாமு ஒப்பன்னு எடுத்து கொடுத்தாயே அப்படின்னுட்டு சொல்லிட்டு சொன்னார். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். உலகாம் உவப்ப என்னும் அருளால் அளிக்க உகந்த பெரியோனே அப்படி எடுத்து கொடுத்த. அவர் பாடுனதை கேட்டு ரொம்ப மகிழ்ந்து போன. திருமுருகாட்டுப்படையை கேட்டு மகிழ்ந்து போன. முருகா முருகா திருமுருகாட்டுப்படையை கேட்டு மகிழ்ந்து போனுடைய திருச்செவியினால, மகிழ்ந்து போனுடைய அற்புதமான அந்த செவியினால என்னுடைய திருப்புகழை கேட்கறதுக்கு உனக்கு சம்மதப்படுமா அப்படின்னு கேட்டார். அப்ப அவரு அருணகிரிநாதர் திருமுருகாட்டுப்படையை எங்க வச்சிருந்தாருன்னு பாருங்க. அடியேன் உரைத்த புன் சொலது மீது நித்தம் இந்த அருளே தழைத்து உகந்து வர வேணும். என் பாட்டையும் கேட்கறதுக்கு வரணும்ப்பா. நீ இல்ல இல்ல என் ஸ்டேட்டஸுக்கு நான் திருமுருகாட்டுப்படம் மட்டும்தான் கேட்பேன், அதைத்தான் என்னால் கேட்க முடியும், ஒன்றுதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிடாதப்பா. நாங்களும் எங்கள் லெவலுக்கு பாடுவோம், அதையும் நீ கேட்கணும். அந்த லெவலுக்கு பாடுறதையும் கேட்கணும். தர்மபுரத்தார் பாடுற பாடலையும் நீ கேட்கணும். எங்கள் லெவலுக்கு நாங்கள் பாடுவோம், அதையும் ஆகான்னு கேட்டுக்கணும். நீ அதே தான் வேணும்னா நாங்கள் எங்கிருந்து போவோம் இல்லையா? நாங்க பாடுறதையும் நீ எடுத்துக்கணும், கேட்கணும் இல்லையா? அப்படி சொல்லுகிறார், அற்புதமாக சொல்லுகிறார். அப்ப அகத்தியர் முதற்கொண்டு தமிழை அங்க அப்படி வளர்த்து அகத்தியர் அடிப்படை செய்து கொடுத்து அப்படி அமைந்தது. அதை சொல்லுகிறார். இங்க நடுவு நிலாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது. அதனால சைவத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பிறப்பெடுத்து வரமாட்டான். நல்ல உயர்ந்த ஆன்மாக்களை அவன் அனுப்புவான். அப்படி அனுப்ப பெற்றவர்களை தலையாயவராக விளங்குகிறார் அகத்தியர். அவர் இங்கே இருந்த ஒரு சரிவு நிலையை சரி செய்து அவர் ஊக்கப்படுத்தி ஆன்மீகத்திற்கு வித்திட்டவர். தமிழ் ஆகம நூல்களும் தமிழ் நூல்களும் தோன்றுவதற்கு வித்திட்டவர். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய திருமந்திரம் கூட இப்படி அற்புதமாக வருவதற்கு அன்று அகத்தியர் வித்திட்டதுதான் காரணம் என்று மிக அற்புதமாக இந்த முதல் மந்திரத்திலே திருமூலர் சொன்னார் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக ஸ்ரீ பஞ்சாட்சரம் 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.